குட்டி ஸ்டோரி கேட்போமா? ஒரு பையன் இருந்தான். அவன் தான் கிளாஸ்லேயே ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஒழுங்காக படிக்க மாட்டான். அவனும் என்ன நினச்சான், நம்ம எல்லாருமே சொல்கிற மாதிரி நம்மளும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான்டா அப்படின்னு அவனுக்குள்ளேயும் அவன் சொல்லிக்கிட்டான். எல்லாத்துலேயுமே ஃபெயில் ஆகிட்டே இருந்தான். ஆனால் லைஃப்பில் அவன் ஃபெயில் ஆனதே ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக நினச்சி அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் கூட எடுக்காமல், என் லைஃப் அவ்வளோதான்டா, எல்லாரும் சொல்கிற மாதிரி என் லைஃப் ஃபெயில் தான் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அவன் டைம், டேஸ், இயர்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிட்டான். ஆனால் உண்மை என்னென்னா, ட்ரை பண்ணாமல் தோற்றவன் தான் அவன். நம்மளும் அதே ஸ்டேஜில் இருந்துட்டு எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபெயில் ஆகினாலும், அப்பா அவ்வளோதான்டா, லைஃப் முடிஞ்சிடுச்சுடா, இவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் அது தப்பான முடிவும் எடுக்கிறாங்க. ஆனால் லைஃப்பில் ஃபெயிலியர் மட்டும் இல்லை, சக்ஸஸ்னு ஒரு பாத்தம் இருக்குது. அது எப்போவுமே உனக்காக போய் ரெடியாக இருக்காது. அது எங்கே இருக்குன்றது நீ தேடி போய் அது நம்ம எப்படிலாம் போனால் சக்ஸஸ் அடைய முடியுன்றது உன் கையில் மட்டும்தான் இருக்குது. இனிமேலும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பாஸ்ட்டை விட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு யோசித்து ஒரு முடிவு எடுத்தாலே உன்னோட லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக மாறும். இந்த ஸ்டோரிக்கு ஒரு மாரல் என்னென்னா, நீ அவ்வளோதான்டா, முடிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லைன்றது அர்த்தமே கிடையாது. அந்த முடிவு நீ எடுக்கிறது தான் உன்னோட ஃபஸ்ட்டு தொடக்கமாகவே இருக்கும்.